இப்போது 2 ஸ்டீல் ஒயரையும் வந்து ஒரு ஸ்டீல் ஒயர் என்ன லோடோ இன்னொரு ஸ்டீல் ஒயருக்கும் அதே லோடு தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து என்னென்னா, இஃப் த ரேஷியோ ஆஃப் தர் எனர்ஜி ஸ்டோர்ட் பர் யூனிட் வால்யூம், இது U1 இதோட எனர்ஜி ஸ்டோர்ட் பர் யூனிட் வால்யூம் U2 அப்படின்னா U1/U2 இஸ் ஆக்சுவலி 1:4 அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த டயமீட்டர், இந்த டயமீட்டருக்கும் இந்த டயமீட்டருக்கும் என்ன ரேஷியோன்னு கேட்குறாங்க. இப்போது எனர்ஜி ஸ்டோர்ட் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்னா half into stress into strain அப்படின்னு தெரியும். half into stress into strain. இதிலேருந்து நம்ம அந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். பிகாஸ் இப்போ யங்ஸ் மாடுலஸை வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு எழுதணும். அப்படின்னா ஸ்ட்ரெயினுக்கு இது வந்து ஸ்ட்ரெஸ் F/A, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக F/A போட்டுக்கலாம், ஏரியா உள்ளார வந்துருச்சு. ஸ்ட்ரெயின் வேணும்னா ஸ்ட்ரெயினஸ் F/A, இந்த ஒய் இங்கே ஸ்ட்ரெயின் அங்கே F/AY, அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயினுக்கு F/AY அப்படின்னு பண்ணிடலாம். அப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் பர் யூனிட் வால்யூம் என்னென்னா half into F ஸ்கொயர் டிவைடட் பை A ஸ்கொயர் Y. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் லோடுன்றதுனால F சேமு, ரெண்டுமே ஸ்டீல் ஒயர்ன்றதுனால Y சேமு. அப்போ எனர்ஜி ஸ்டோர் பர் யூனிட் வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு A ஸ்கொயர். U இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு A ஸ்கொயர். இப்போ டயமீட்டர் வேணும்னா இது வந்து ஏரியா வந்து πd²/4. அப்போ U இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு πd²/4 அப்படின்ட்டு வருது. இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடணும். அப்போது U இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு, இந்த 4 விட்டுருங்க, மேலே போயிடும், பை இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ d² ஹோல் ஸ்கொயர் d⁴. அப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் பர் யூனிட் வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 4th பவர் ஆஃப் த டயமீட்டர். U1/U2 இஸ் 1/4 அப்படின்னா U1/U2 இஸ் ஈக்குவல் டு, இப்போது U இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/d⁴னா U1 இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு d1/4 அண்ட் U2 இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு d2/4. அப்போ U1/U2 என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் U1/U2 இஸ் d2/d1 ஹோல் பவர் 4 ஆகிடும். அப்போ இதை d2/d1 ஹோல் பவர் 4 அப்படின்னு எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 1/4. இப்போது இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா 2 வந்துடும். அப்போது d2/d1 இஸ் d2/d1 ஹோல் ஸ்கொயர், ஏன்னா பவர் 4லேருந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1/2 வரும். அப்போ d2/d1 இஸ் ஈக்குவல் டு 1/√2 அப்படின்னு வரும். அப்புறம் d1/d2 அப்படின்றது √2/1 அப்படின்னு வரும். இட் இஸ் 1.414.